அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சிக்கன் போட்டு இந்த மெக்கரோனி எப்படி சமைக்கணும்னு பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க கேட்டு சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டான முறையில் இன்றைக்கி சமைச்சு காட்டிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். புதுசாக பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சின்னவங்க இந்த மெக்கரோனினால நல்ல விருப்பம். மெக்கரோனி நூடுல்ஸ் இப்போ சேர்த்து தான் நல்ல டின்னருக்கு தான் நான் ஏற்பாடு செஞ்சுருந்தேன். இப்போ அதுக்கெல்லாம் மெக்கரோனி மரக்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதோட சிக்கன் எடுத்துட்டேன். உங்களுக்கு சிக்கனுக்கு பதிலாக மீட்டும் எடுத்துக்கணும். அடுத்தது எல்லாம் கட் பண்ணி வச்ச பிறகு இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க ஃப்ளேம். அது பிறகு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் போட்ட பிறகு நீங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சு வரிசையில் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க. அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் போட்டு போட்டு அதெல்லாம் பச்சை வாசனை போன பிறகு நீங்கள் கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்தப்பறம் இதோட கறி மிளகாய் பெரியது ஒன்று, அடுத்து சின்ன மிளகாய் 2 சேர்த்து இதில் நல்லா வதங்க விடணும். இது வதங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு உப்புத்தூள் சேர்த்துக்கலும். சேர்த்தப்போ நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 இல்லாட்டி 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்தப்பறம் அதையும் நல்லா வதங்க விடுங்க. இதெல்லாம் நல்லா கலந்து வதங்கி வரசல இதோட நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கணும். மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், மல்லி, அடுத்து மஞ்சள், மிளகு, கட்டத்தூள் சேர்த்துட்டேன். இது அளவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட சோயா சோஸ் 1 கரண்டி, அதோட தக்காளி சோஸ் 2 கரண்டி சேர்த்துனேன், டேபிள் ஸ்பூன் சேர்த்தப்பறம் இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கோங்க. இந்த டைமுக்கு நீங்கள் ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கலந்து வந்தப்பறம் நான் கழுவி வச்சு சிக்கனையும் இதோட சேர்த்துட்டேன். சிக்கனையும் சேர்த்த போகிறோம். இது இப்படி கலந்துட்ட போகிறோம். நீங்கள் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சு இந்த மரக்கறி இதெல்லோடு சேர்த்துட்டேன். அடுத்து கிழங்கு, உருளைக்கிழங்கு ஒன்று, அடுத்து கேரட், உங்களுக்கு இது பல பீன்ஸ் சேர்த்துக்கலும். அடுத்து கோவா இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளலும். இதெல்லாம் சேர்த்து அப்படி கலந்துட்ட பிறகும் இப்போ இதோடு சேர்த்து நான் மெக்கரோனி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்கோ அதே அளவில் நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கணும். அதை அளவை விட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். நான் இப்படி ஒரு பவுலில் சேர்த்துன்னு அதே பவுலில் தான் தண்ணியை மலர்ந்து ஊற்றிக்க போகிறேன். 1.5 கப் மாதிரி 1.5 அந்த பவுலால் 1.5 அளவு ஊற்றிட்டேன். ஊற்றின பிறகு நீங்கள் இதெல்லாம் கலந்துட்டுக்கணும். ஒரு ஸ்பூனால் இப்படி கலந்துட்டப்போ நீங்கள் இப்போ ஃப்ளேமை நல்லா கூட்டி வச்சுக்கணும். இதோட நான் மேகி க்யூப் ஒன்று சேர்த்துன்னு டேஸ்ட்டுக்காக நான் இந்த மேகி க்யூப் சேர்க்குறது இந்த நூடுல்ஸ் மெக்கரோனி மட்டும்தான். இதை சேர்த்து நல்லா ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வேகும். இந்த டைமுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்துட்டுக்கோங்க. இல்லாட்டி அடி பிடிச்ச பார்க்கும். அடியில் எப்படி கட்டி மாறிக்கும். இதெல்லாம் நல்லா எப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சுடுங்க. இப்போ ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுக்கோங்க. மெதுவாக வேகட்டும். இது வெந்து வற்றி வரசல் இதோட உங்களுக்கு லீக்ஸ் சேர்த்துக்கொள்ளையிலும், இல்லாட்டி உங்களுக்கு வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கொள்ளையிலும். இதெல்லாம் சேர்த்துட்டப்போ இந்த டைமுக்கு நீங்கள் உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு போதாட்டி நீங்கள் போட்டுக்கோங்க. சின்னவங்க இருந்தால் கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த சிக்கன் துண்டு நான் வெளியில் எடுத்துட்டேன்னா அரைவாசி மாட்டேன்டா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடுவோம்ட்டு. உங்களுக்கு ஃப்ரை பண்ணி போட விருப்பம்ல அப்படியே போட்டுக்கொள்ளலும். இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரை பண்ணணும்னா அப்படி ஃப்ரை பண்ணியும் போட்டுக்கிறேன். நான் ஒரு அரைவாசி மட்டும் தான் எடுத்துனேன் அதிலிருந்து. இப்போ இது ஃப்ரை பண்ணி போட்டு அதோட கலந்து விட்டால் ரெண்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மெக்கரோனி வெந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்ற சொல்லி உங்களை வீடியோவில் பார்க்க சொல்லி விலங்கு நல்ல பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்ல எம்மையாகவும் இருக்குது. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் இதே முறையில் இதுக்கு முதல்ல வீடியோ இந்த மெக்கரோனி போட்டுக்கின்னு அது தண்ணி கொதித்து வச்சு அதில் வடிகட்டி எண்ணெய் அப்படி செஞ்சுக்கிறேன். இது ஒன்று வடிகட்டணும் தேவை அதிலே போட்டு வச்சு எடுத்துட வேண்டியது. உங்களுக்கு வேலை இலகுவாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் நல்லா அல்டிமேட் ஆகிக்கும். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டின்னருக்கு ஆகிக்கட்டும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு கெஸ்ட் வரண்டாலும் இதை செஞ்சு எடுத்துக்கலும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.